ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸ் பார்ப்போம். இந்த மெத்தட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் எவ்வளோ சென்டென்ஸ் வேணால் மேக் பண்ணலாம். ஒரு செயலை செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, நான் ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது, நான் குளித்து 2 நாள் ஆகுது, நான் சாப்பிட்டு 2 நாள் ஆகுது, நான் அங்கே அவங்ககிட்ட பேசி 2 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி சென்டென்ஸ் தான் நம்ம இப்போ மேக் பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு எப்படி நம்ம போடணும்னா, இட் ஹேஸ் பீன் எவ்வளோ நாட்கள் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து போடணும். அதுக்கடுத்து சின்ஸ், அதுக்கடுத்து பாஸ்ட் டென்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். இட் ஹேஸ் பீன் லாங் டைம் சின்ஸ் வி மெட். நாம் சந்தித்து பல நாட்கள் ஆகிவிட்டது. அதே இட் ஹேஸ் பீன் பார்த்தது லாங் டைம், எவ்வளோ நாட்கள், பல நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். வி மெட், நாம் சந்தித்து. இட் ஹேஸ் பீன் லாங் டைம் சின்ஸ் வி மெட். நாம் சந்தித்து பல நாட்கள் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லுவோம். இட் ஹேஸ் பீன் 1 வீக் சின்ஸ் ஹி கால்ட் மீ. அவன் எனக்கு கால் பண்ணி 1 வீக் ஆகுது. இட் ஹேஸ் பீன் 1 வீக் சின்ஸ் ஹி கால்ட் மீ. அவன் எனக்கு கால் பண்ணி 1 வீக் ஆகுது. இப்போ கொஞ்சம் புரியுதா? நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இட் ஹேஸ் பீன் 1 month சின்ஸ் ஐ ஹேட் நான்வெஜ். நான் நான்வெஜ் சாப்பிட்டு 1 month ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். இட் ஹேஸ் பீன் 2 weeks சின்ஸ் ஐ டிடன்ட் கோ டு காலேஜ் பிகாஸ் ஐ வாஸ் சிக். எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் காலேஜ் போய் 2 வாரம் ஆகுது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். இப்போ இந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி நான் ஒரு கீழே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். அவன் இந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி 1 year ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சென்டென்ஸை நீங்களாம் மேக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.